மாம்பழம் வெறும் ஒரு பழம் மட்டுமல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? அது 4000 ஆண்டுகள் பழமையான ஒரு உயிரியல் பொறியியல் திட்டமாகும். தாவரவியல் உலகில் மாம்பழம் வேறு எதற்கும் இல்லாத ஒரு உயர்ந்த இடத்தில் நிற்கிறது. பல்வேறு கலாச்சாரங்களில் பழங்களின் அரசன் என்று அறியப்படும் மாம்பழம் வெறும் ஒரு பருவகால பழம் மட்டுமல்ல, அது நவீன நாகரிகத்திற்கு முந்தைய வரலாற்றைக் கொண்ட ஒரு உயிரியல் ஆற்றல் மையமாகும். ஆனால் அது ஏன் இவ்வளவு போற்றப்படுகிறது? இமயமலையின் அடிவாரத்திலிருந்து பயணித்து அது ஏன் உலகளாவிய ஒரு மோகமாக மாறியது? இன்று மாம்பழத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல், வரலாறு மற்றும் உயிர்வேதியியல் ஆகியவற்றின் அடுக்குகளை நாம் ஆராயப் போகிறோம். மாம்பழத்தின் பயணம் என்பது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் தகவமைப்பின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தெற்காசியாவின் ஈரப்பதமான வெப்பமண்டல காடுகளில், குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தோன்றிய மாம்பழம் 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக பயிரிடப்பட்டு வருகிறது. அது வெறும் உணவுப் பொருளாக மட்டும் இருக்கவில்லை, அது அதிகாரம் மற்றும் அந்தஸ்தின் சின்னமாகவும் விளங்கியது. சமஸ்கிருத வேதங்கள் உட்பட பண்டைய நூல்கள் மாம்பழத்தை குறிப்பிடுகின்றன. அது பௌத்த துறவிகள் மற்றும் வணிகர்கள் வழியாக தென்கிழக்கு ஆசியாவுக்கும், பின்னர் மசாலா பொருட்கள் செல்லும் பாதைகள் வழியாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவுக்கும் பயணித்தது. 1600ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய ஆய்வாளர்கள் அதை பிரேசிலுக்கு அறிமுகப்படுத்தினர். இறுதியில் அது அமெரிக்காவின் கரைகளையும் தொட்டது. இது எல்லைகளை கடந்து சென்ற ஒரு பழம் மட்டுமல்ல, இது மரபணு பன்முகத்தன்மையின் இடப்பெயர்ச்சியாகும். இதன் விளைவாகவே இன்று நாம் காணும் 1000த்திற்கும் மேற்பட்ட வகைகள் உருவாகியுள்ளன. சுவையையும் தாண்டி ஒவ்வொரு மாம்பழத்தின் உள்ளேயும் ஒரு சிக்கலான வேதியியல் இயந்திரம் இயங்குகிறது. தாவர வேதிப்பொருட்கள் விவரம். மாம்பழங்களில் பாலிஃபீனால்கள், குறிப்பாக மாங்கிஃபெரின் நிறைந்துள்ளன. மாங்கிஃபெரின் ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக செயல்பட்டு செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வைட்டமின் ஒருங்கிணைப்பு. இதில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இதன் அற்புதம் வைட்டமின் ஏவான பீட்டா கரோட்டினுடன் அது இணையும் ஒருங்கிணைப்பில்தான் அடங்கியுள்ளது. இந்த கலவையானது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதது. 6 சுவைகள் தொடர்பு. பல பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மாம்பழம் ஒரு குளிர்ச்சி தரும் பழமாக கருதப்படுகிறது. அதில் உள்ள சிட்ரிட், மாலிக் மற்றும் டார்டாரிக் அமிலங்களின் தனித்துவமான கலவையானது அதற்கு அந்த தனித்துவமான புளிப்பு சுவையை கொடுப்பது மட்டுமல்லாமல் செரிமான நொதிகளின் செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. இது பாரம்பரிய உணவு ஞானம், நவீன ஊட்டச்சத்து அறிவியலுடன் இணையும் ஒரு சரியான எடுத்துக்காட்டாகும். பழுத்த மாம்பழத்தை நீங்கள் உட்கொள்ளும்போது சர்க்கரையை மட்டும் பெறுவதில்லை, நமது உடல்கள் திறம்பட பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ள நுண்ணூட்டச்சத்துக்களின் ஒரு சிக்கலான தொகுப்பையும் பெறுகிறீர்கள். மாமரம் மாங்கிஃபெரா இண்டிகா தனக்கே உரிய வகையில் ஒரு பொறியியல் அதிசயமாகும். இது 300 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய மற்றும் தொடர்ந்து பலன் தரக்கூடிய ஒரு பசுமை மாறாமரம். இந்த மரத்தின் கட்டமைப்பு கடுமையான வெப்பமண்டல புயல்களை தாங்க உதவுகிறது. மேலும் அதன் ஆழமான ஆணிவேர் அமைப்பு வறட்சி நிலைகளிலும் இதை விதிவிலக்காக மீள்திறன் கொண்டதாக ஆக்குகிறது. சாகுபடி கண்ணோட்டத்தில் மாம்பழம் என்பது மனிதனின் வேளாண்மை தேர்வுக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. நீண்ட தூர போக்குவரத்தை தாங்குவதற்காக பழத்தின் அளவு, இனிப்பு, நார்ச்சத்து மற்றும் தோலின் தடிமன் ஆகியவற்றை நாம் தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்துள்ளோம். அந்த பளிச்சீடும் பொன்னிற பழத்தின் ஒவ்வொரு துண்டும் பல நூற்றாண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மை செம்மைப்படுத்தலின் விளைவாகும். நீங்கள் அதை ஒரு பாரம்பரிய சாலட்டில் பச்சையாக சுவைத்தாலும் சரி, அல்லது நன்கு பழுத்த நிலையில் தனியாக சுவைத்தாலும் சரி, மாம்பழம் இயற்கையின் மிகவும் கவர்ச்சிகரமான பரிசுகளில் ஒன்றாகவே விளங்குகிறது. அது பண்டைய வரலாறு, மனித வர்த்தகம் மற்றும் நவீன உயர்வேதியியல் தேவை ஆகியவற்றிற்கு இடையேயான இடைவெளியை இணைக்கிறது. ஆகவே அடுத்த முறை நீங்கள் மாம்பழம் சாப்பிடும்போது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வெறும் ஒரு பழத்தை மட்டும் உண்பதில்லை, 4000 ஆண்டுகள் பழமையான தாவரவியல் மேன்மையின் ஒரு பாரம்பரியத்தில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள். பார்த்ததற்கு நன்றி. இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மை சுற்றியுள்ள உலகின் மேலும் பல அறிவியல் பகுப்பாய்வுகளுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.